வணக்கம். நம்ம சேனல்ல இன்னைக்கு ஒரு 3 ஏக்கர் பார்க்க போறோம். அதுவும் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு தோப்பு. எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு தோப்பு தான் பார்க்க போறோம். இந்த இடத்த பத்தி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் ஆன்ல வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சேனல்ல ரியல் எஸ்டேட் அப்டேட் தான் டெய்லி வரும். ஸோ பயன்படுத்திக்கோங்க. நீங்க இடம் வாங்கணும்னாலும் சரி, இடம் விற்கணும்னாலும் சரி, ஸ்க்ரீன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்க இடத்த நீங்க வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். வாங்க இப்போ இந்த இடத்த பத்தி தெரிஞ்சுப்போம். நம்ம பார்க்குற இந்த தோப்பு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 3 ஏக்கர் இருக்கு. இந்த 3 ஏக்கர்ல நம்ம எந்த அளவுக்கு இமேஜின் பண்ணுவோமோ, ஒரு இடம் வாங்குனா நம்ம எந்த மாரி பயிரிடணும், எந்த மாரி மரங்கள் வைக்கணும் அப்படிங்கிறது தனித்தனியா நம்மளுக்கு பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோல நீங்க ஃபுல்லாவே அத பார்க்க முடியும். ஏன்னா, இந்த இடத்துல நம்மளுக்கு 180 தென்னமரம் இருக்கு. செம்மரங்கள் 60 மரங்கள் இருக்கு. கொய்யா மரங்கள் 120 மரங்கள் இருக்கு. நெல்லி மரங்களும் நம்மளுக்கு 130 மரங்கள் இருக்கு. அப்படின்னு தனித்தனியா நம்மளுக்கு பார்த்து பார்த்து பயிரிட்டுருக்காங்க. அதுவும் எல்லா மரங்களுக்குமே தனியா நம்மளுக்கு லைன்ஸுமே இருக்கு. நீங்க தண்ணி பாய்க்கிறதுக்கு ஏத்த மாரியான பைப் லைன்ஸுமே தனித்தனியா நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இந்த இடத்த தாண்டி இருக்கிற பேலன்ஸ் இடத்துல நம்மளுக்கு நெல்லும் பயிரிட்டுருக்காங்க. ஸோ ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபெக்டான ஒரு தோப்பு இந்த தோப்பு. இதோட டீட்டெயிலாக இன்னும் நம்ம ஒவ்வொரு கிளிப்லையுமே என்ன மாதிரியான ஃபெசிலிட்டி இங்கே இருக்குங்கிறத, இங்கே உள்ள மரங்களோட தன்மையும் நம்ம பார்க்க முடியும். இந்த இடத்துல நம்மளுக்கு மண்ணையும் சரி, மரங்களையும் சரி பெர்ஃபெக்டாகவே பேலன்ஸ்டாக நம்மளுக்கு பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ஃபுல்லாகவே வேலி போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே வேலைக்குமே ஆள் இருக்கிறதுனால ஒவ்வொரு மரங்களையுமே கரெக்டாக அவங்க பேணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மரங்களுக்கும் உரங்கள் வரைக்கும் எல்லாமே பெர்ஃபெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த தோப்பு நல்லாவே வந்து க்ரோத் இருக்குது. அதாவது ஒவ்வொரு மரங்களும் பார்த்திங்கன்னா நல்லாவே காய்ச்சிருக்கு. தென்னை மரங்களாக இருக்கட்டும், எலுமிச்சை மரங்களாக இருக்கட்டும், நெல்லி மரங்களாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் நெற்கதிராக இருக்கட்டும், எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்குது. எல்லா மரங்களுமே நல்ல காய்ப்புகள் இருக்குது. அது தென்னை மரங்களாக இருக்கட்டும், எலுமிச்சை மரங்களாக இருக்கட்டும். இந்த இடம் ஃபுல்லாகவே சுற்றி நம்மளுக்கு வேலி போட்டிருக்கோம். முன்னாடியே சொன்ன மாதிரி தான். இந்த இடத்த சுற்றி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தோப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த இடத்துக்கு வழிப்பாதை பார்த்தீங்கன்னா 20 அடி வழிப்பாதை இருக்குது. அது லெஃப்ட் சைடும் நம்ம வழிப்பாதை இருக்குது, ரைட் சைடும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 பக்கமும் நம்மளுக்கு வழிப்பாதை இருக்குது. நல்ல ஒரு லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கிற ஒரு தோப்பு தான் இது. நம்ம முன்னாடியே சொன்னோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒவ்வொரு மரங்களுக்கும் நம்மளுக்கு பைப் லைன்ஸ் செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மாடு வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான செட்டுமே இந்த தோப்பில் நம்மளுக்கு நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவும் நீங்கள் மாட்டுக்கான தீவனத்தை வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி மழையில் நனையாமல் வச்சுக்க நம்மளுக்கு செட்டுமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உரங்கள் வரைக்கும் எல்லாமே பெர்ஃபெக்டாக இப்போது கரண்டில் நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை நீங்கள் அப்படியே செட்டாகவே வாங்கிக்க முடியும் இந்த தோப்பு பிடிச்சிருக்கிற பட்சத்தில். மாடுகள் வந்து நீங்கள் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக எந்த செலவுமே பண்ண வேண்டாம். மாடுகள் மட்டும் வாங்கி விட்டால் போதும். உங்களுக்கு எல்லா செட்டுமே அப்படியே இருக்குது. உள்ளே எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். உள்ளே நீங்கள் வைக்கோல் வைக்கிறதுக்கான எல்லா செட்டப்புமே இருக்குது. ஈவன் அவங்களுமே வந்து வைக்கோல் வச்சுருக்காங்க உள்ளே. அவங்களுக்கு தேவையான அளவுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்றாப்புல நம்ம அதிகமாக வச்சுக்க முடியும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பெரிய செட்டு தான் இது. இந்த வீடியோவில் ஓவராலாக எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம லொக்கேஷன் எங்கே இருக்குது, இதோட ப்ரைஸ் என்னங்கிறதையும் பார்த்துடலாம். இந்த இடத்துல லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம தென்காசி மாவட்டத்தில் இருக்கிற அடைக்கலப்பட்டினம் அப்படிங்கிற ஊரில் இருந்தால். இந்த அடைக்கலப்பட்டினம் எங்கே இருக்குன்னா நம்ம தென்காசி டு திருநெல்வேலி பைபாஸில் இருக்கிற ஒரு பெரிய பஸ் ஸ்டாப் தான் அடைக்கலப்பட்டினம்.
இந்த ஊர்ல இருந்து நம்மளுக்கு ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்துல தான் இந்த தோப்பு அமைஞ்சிருக்கு. அதுவும் 20 அடி வழிப்பாதையில அமைஞ்சிருக்கு. இந்த இடத்தோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு 40 லட்சம் ரூபா பிரைஸ் கோட் பண்றாங்க. மொத்தம் நம்மளுக்கு 3 ஏக்கர் சேல்ஸுக்கு இருக்கு. இந்த இடத்துல ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டா இல்ல, பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தான். ஓனர் சொன்ன ரேட்டை நம்ம சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாம நீங்க இந்த இடத்த ஸ்கிரீன்ல பார்க்குற நம்பருக்கு கால் பண்ணி டைரக்டாவே விசிட் பண்ண முடியும். ஈவன் நீங்க ஓனரையுமே நேர்லயே பார்க்க முடியும். ஏன்னா அவங்க தோட்டத்துல தான் அதிகமா இருப்பாங்க. ஸோ பயன்படுத்திக்கோங்க. நல்ல தோப்பு வந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கிற பட்சத்துல டைரக்டா கான்டாக்ட் பண்ணுங்க. நேர்ல விசிட் பண்ணி பாருங்க. அப்புறம் ஓனர்கிட்ட ரேட் பத்தி பேசிக்கலாம். வீடியோவோட கடைசிக்கு வந்துட்டோம். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் ஆன்ல வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல ரியல் எஸ்டேட் அப்டேட் தான் டெய்லி வரும். ஸோ பயன்படுத்திக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஆல். பாய்.